மனுஷன் ஓடி போய் நம்புகிறதுக்கு சில ஈஸியான இடத்தை எல்லாம் பார்க்கலாம். அதுல சொல்லி இருக்கிறது, பத்தொன்பதாம் வசனம் 4:19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அது யாருக்கு கொடுத்திருக்கிறது தெரியுமா? சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு அது எந்த விதமான கிரியை செய்யாது. தேவனுடைய வல்லமையினால் காக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்திர சூரிய கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. விசுவாசிக்கிறீர்களா? கரைகளை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்திர சூரிய நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது. அது ஜாதிகளுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். மந்திரவாதமும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. காரணம், நீ தேவனுடைய வல்லமையினால் சுற்றப்பட்ட ஆளுகை செய்யப்பட்ட தேவனுடைய பிள்ளையானார். மந்திரவாதங்களோ பில்லி சூனியங்களோ நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் ஒரு மூன்றாவது ஒரு கிணறு அவர் வெட்டுகிறார்கள். அதை குறித்து நாம் வாசிப்போம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் வாக்குவாதம் பண்ணல? அதற்கு பிறகு வாக்குவாதம் நின்னு போச்சு, தர்க்கம் நின்னு போச்சு, சண்டை போயிட்டது, போட்டி போயிட்டது. அவர் வாக்குவாதம் செய்யவில்லையாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் சாத்தான் எப்போதும் போராட மாட்டான். ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை காத்துக் கொள்ளுகிறார். அந்த காவல் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த இடத்துக்கு, அந்த கிணத்துக்கு அவர் போட்ட பெயர் என்ன தெரியுமா? வாசிங்க. ரேகபோத். ரேகபோத் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா. ரூம் டு லிவ். கர்த்தர் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். தங்குவதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆசீர்வாதத்தின் இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ரூம் டு லிவ். ஒவ்வொரு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து போகும்போது ஈசாக்கு வந்து சண்டை போட போகல. இந்த கிணத்துல தான் நாங்க இருப்போம், இந்த கிணத்து பக்கத்துல தான் இருப்போம், இங்கதான் குடியிருப்போம், இங்கதான் டெண்டை போடுவோம், எந்த விதமான சண்டையும் போடல. அது சண்டை வந்த உடனே அந்த இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய் அவர் கிணறு போட்டாங்க. அந்த மூன்றாவது கிணறு அவர்கள் வெட்டின போது அங்கே சண்டை வரல. சண்டை வர்றதுக்கு பதிலாக ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு ஆட்கள் வந்தாங்களாம். என்னுடைய பிள்ளை, பிசாசுக்கு கூட எந்த விதமான உடன்படிக்கை நமக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இது கர்த்தருடைய வாக்கு என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பிசாசுனுடைய ஆராதனை இடங்களிலோ அதுபோல இடங்களிலோ ஒரு இடத்திலும் ஒரு உடன்படிக்கை செய்ய முடியாது. அவன் கர்த்தருடைய பிள்ளை என்று அவன் மனிதனாக்கி அவன் தேவனுக்காக ஜீவிக்கிறவனாக இருப்பான். இப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து சொன்ன சில வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். நீ எங்களை விட மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உன்னை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார், நீ இந்த இடத்தை விட்டு போகணும்னு பின்னே வந்து சொன்னாங்க. அந்த இடத்தை விட்டு ஈசாக்கு தன்னுடைய வேலைக்காரர்களோடு சேர்ந்து போய் வேறொரு இடத்திலே போன போது அங்கே ஒரு கிணறை போட்டார்கள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேர்ஷபா. சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். பேர்ஷபா என்ற சொல்ல வார்த்தைக்கு அர்த்தம் 7 கிணறு என்று. அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நிறைவை, பூரணத்தை கர்த்தர் கொடுத்தார்.
தேவ தரிசனத்தின் இடம், கர்த்தருடைய வார்த்தையின் இடம், ஆராதனையின் இடம், வாக்குத்தத்தத்தின் இடம், தேவ சமூகத்தின் இடம், பாதுகாப்பின் இடம், உடன்படிக்கையின் இடம். 7 விஷயங்கள். உடன்படிக்கையின் இடம். நீங்களும் நானும் தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணினோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஞானம், நம்முடைய காரியங்கள் முழுவதும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வையும். என் காரியாலயத்தில் நான் வேலை செய்கிற இடத்திலே என்னை ஆசீர்வாதமாக வையும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பலிக்காதே அல்லது வாய்க்காது போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் வந்து உனக்கு துணை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமான கர்த்தரை நாம் சேவிக்க வந்திருக்கிறோம். கடந்த முறை வந்ததை காட்டிலும் மிகவும் அதிகமான தேவ ஜனங்களுக்கே வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவன் ஆசீர்வதித்த ஒரு இடமானபடினாலே தேவன் மேலாக இந்த சபையை ஆசீர்வதிப்பதின் காரணமாக விடுதலையை நோக்கி நீங்கள் வருகிறீர்கள். விடுதலையை நோக்கி நீங்கள் வருகிறபடினாலே, அந்த விடுதலை பெற்றவர்களாய் அனுபவித்தவர்களாய் இருக்கிறபடினாலே தான் சபை வளருகிறது என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளை, இன்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பலவிதமான பொறாமையின் ஆவிகள் எனக்கு விரோதமாய் உண்டு. அது என் சரீரத்திலே பல பலவீனங்களை கொண்டு வருகிறது. என் பொருளாதார காரியங்களிலே தடைகளை கொண்டு வருகிறது. இன்று என்னை நீர் விடுதலை ஆக்கும். கேராரின் ஆட்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று யாராவது சொல்லுகிறீர்களா? தேவன் இந்த வேளையில் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவனுடைய விடுதலை நம்முடைய மத்தியில் வந்து இறங்க போகிறது. தேவனுடைய சன்னிதானம் நம்முடைய மத்தியிலே உண்டு. அவர் கேராரின் ஆட்களின் கரங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நான் வேலை செய்தேன், எனக்கு தேவையான வருமானம் இல்லை, என் பொருளாதாரத்தின் அடிப்படையில் எனக்கு பலவிதமான தடைகள் இருக்கிறது என்று சொல்லுகிற பல தேவனுடைய பிள்ளைகள் இங்கு வந்திருக்கிறீர்கள். வேலை செய்கிறேன், ஆனால் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது இல்லை, எனது வீசாவில் பலவிதமான ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு கூட வந்திருக்கிற யாராவது இங்கு இருந்தால், இந்த காலை வேளையிலே உங்களை விடுதலையாக்குகிற தேவன் உங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார். கேராரின் வேலைக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை நன்மைகளை தடை பண்ணுகிறார்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ற தண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே வந்து ஒழுகட்டும். இந்த ஒழுகிற தண்ணீர் அது உங்கள் குடும்பங்களிலே அது ஒழுகட்டும். உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களிலே தேவனுடைய ஆவியானவர் வந்து ஒழுகட்டும். தேவ வல்லமையினால் நிரம்புவீர்களாக. ஹல்லேலூயா. Glory to God. நாம் ஒரு பாடல் சேர்ந்து பாட போறோம். இந்த பாடலின் மூலமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை தந்தார். 1978ஆம் ஆண்டு. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையில் வந்த தடைகள், ஈசாக்கை போல நானும் சொல்லி இருக்கிறேன். நான் வெட்டுகிற அந்த கிணத்திலே தண்ணீரை எனக்கு பிரயோஜனப்பட முடியாதபடிக்கு சத்ரு என்னுடைய கிணத்தை மூடி போடுகிறானே, நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்ன போது ஆண்டவர் என்னோடு சொன்ன வார்த்தை, நீ என்னுடைய கரங்களிலே ஒரு பிடி களிமண்ணாய் இருக்கிறாய். என்னுடைய சித்தத்தின்படி உன்னை உருவாக்க நீ ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மீட்கும் பொருள் என்ற ஒரு CD, அதில் சில பாடல்கள் என்னை மிகவும் தொட்டது என்று பலரும் எங்களிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பாடலில் தேவனுடைய செய்தி இருக்கிறது. ஹீலிங் ஹிட் சீரிஸ் என்று தான் இதன் பெயர். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே
காரிருளில் நடக்கையிலே தீபமாய் என்ற பாடல் திருக்கர